திருக்குறளை பொருளோடு அறிய வந்த நடுநிலை தவறாத நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். குறள் எண் 117 கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு அப்படின்னு சொல்றார் நம் திருவள்ளுவர். அதாவது கெடுவாக வையாது உலகம், அதை ஒரு கேடு ஒரு தீங்கு அப்படின்னு நினைக்காதான் உலகம். நடுவாக நன்றிக்கண், நடுநிலைமையாக யாரெல்லாம் அந்த நன்றியை அந்த அறத்தை தங்கியான் மனசோடும் செயலோடும் தங்கி வாழ்ந்தவனுக்கு தாழ்வுங்க இங்கே வறுமை அப்படிங்கிற அர்த்தமாகுது. அதாவது நடுநிலைமையாக வாழ்கிறவனுடைய வறுமையை பார்த்து இந்த உலகம் அவனுக்கு ஒரு கேடு நடந்துருச்சு, அவனுக்கு அது ஒரு தீங்கு நினைச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதான். நமக்கு முன் வாழ்ந்த பெருந்தலைவர்கள் எல்லாமே நிறைய பேர் அப்படி தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு காமராஜர் எடுத்துக்கோங்க, நம்ம அப்துல் கலாம் சார் ஐயாவை எடுத்துக்கோங்க. இவங்களோட வாழ்க்கையை எவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்தாங்க. அதை வறுமைன்னு நம்ம யாரும் சொல்கிறது இல்லையே, எளிமையாக வாழ்ந்தார்கள் நம்ம போற்றி தானே சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம பாரதி எடுத்துக்கோங்க. பாரதியாருக்கு எங்கே இருந்தது செல்வம்? கல்வி செல்வமும் கவிச்செல்வமும் தான் இருந்தது. அதை எவ்வளோ போற்றி நாம் இன்னும் அவரை பாராட்டுறோம். யாராவது அவர் ஏழ்மையில் இருந்தாருங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறோமா என்ன? இல்லையே. அப்படி வாழ்ந்த மக்களது வறுமை தாழ்வாக இந்த உலகம் சொல்லாது அப்படின்னு சொல்கிறார். கரெக்டு தானே? குறள் எண் 118 சமன் செய்து சீர்தூக்கி கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படிங்கிற. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல, நம்ம தராசு தட்டை தான் சொல்கிறார். ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குது, அப்படியே கைனால் தூக்கி பார்த்தா எதுவுமே நடுநிலைமையாக பார்க்குற அந்த சான்றோருக்கு இந்த நடுநிலைமை அதுதான் ஒரு அணிகலன் அப்படிங்கிறார். நாம் இப்போது ட்ரெஸ்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அணிகலெல்லாம் அணிகிறோம் இல்லையா? இந்த தோடு தண்டை காது மூக்குக்கெல்லாம் எதெல்லாம் இவர் அணிகலன்னு சொல்கிறார் பாருங்கள். முதல்ல அறத்தை சொன்னார், அப்புறம் இன்சொல்ல சொன்னார், அப்புறம் செய்நன்றி அறிதலை சொன்னார், இப்போ நடுநிலைவெளி சொல்கிறாரு. இதெல்லாம் தான் ஒரு மனிதனுக்கு அணிகலன்கள், வெளியில் நம்மளைய பெருசாக பெருமையோடு காமிக்கக்கூடியது அப்படிங்கிறார். உண்மையான ட்ரெஸ்அப். குறள் எண் 119 சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெருன் அப்படிங்கிறார். சொற்கோட்டம் இல்லது, வாயிலிருந்து கூட தவற நீதி இல்லாதது வராதான். செப்பம் ஒரு தலையா, யார் நடுநிலைமையாக இருக்காங்களோ ஒரு தலையாக ஒரு பக்கமாக சாஞ்சு, உட்கோட்டம் மனசுக்குள்ளார ஒரு பக்கமாக சாஞ்சு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே பயஸ் ஆகிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளார இதுதான் எனக்கு வேணும், நான் இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க வாயிலிருந்து தான் தீமையான வார்த்தைகள் வரும். அப்படி இல்லாதவங்களுக்கு வாயினால் கூட அந்த அநீதி சொற்களை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். இங்கே நம்ம நல்ல சொற்களை பேசணும்னா நம்ம மனசுக்குள்ளார அது நடுநிலைமையாக நீதியாக இருக்கணும். நம்ம மனசில் அது நினச்சாதான் வாயிலிருந்து வார்த்தையாக வரும்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு நடுநிலைமையாக இருக்க விரும்புகிறோம், ஒருத்தங்களுக்கு நீதி கொடுக்க போகிறோம். நம்ம பெரிய நீதிபதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டுக்குள்ளாரே எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்க, இல்லை மகளுக்கும் மகனுக்கும் சண்டை, ஏதோ ஒன்று நம்ம உறவினருக்குள்ளார ஒரு சண்டை. அப்படி இருக்கும்போது இதில் யார் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லணும்னா உங்களுக்கு மனசுக்குள்ளார நான் பயாஸ்டாக இருக்கணும். நீங்கள் யார் மேலேயாவது அன்பு ஜாஸ்தியாக வச்சுருந்து அவங்க மேலே சார்ந்துருவீங்க. அப்போ அந்த சார்பு இல்லாமல் நல்ல விதமாக சொல்லணும்னா நாம் நடுநிலைமையாக இருக்கணும்னா முதல்ல நம்மளுடைய மனசு கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறார். சொற்கோட்டம் இல்லது, நேர்கேடாக மாற்றி பேசுகிறது அந்த மாதிரி இல்லாமல் இருந்து நடுநிலையாக நீங்கள் இருக்கணும்னா ஒரு தலைபட்சமாக இல்லாமல் ஒரு உட்கோட்டம் உள்ளுக்குள்ளார அந்த ஒரு சாய்வுத்தன்மை இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தங்க மேலே வச்ச அன்புனால கூட நம்ம நடுநிலையும் தவறக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறார். குறள் எண் 120 வாணிகம் செய்பவருக்கு வாணிகம் பேடி பிறவும் தம்போல் செய்யின் அப்படிங்கிறார். நீதிங்கிறது வெளியில் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் நீதித்துறை காவல்துறைன்னு மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாணிகத்துக்கும் அது ரொம்ப சிறந்தது, உறுதியாக தேவைப்படுறது அப்படிங்கிறார். வாணிகம் செய்பவருக்கு, அதாவது நம்ம பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு வாணிகம் பேணி அதை பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கணும், எப்படி செய்யணும்னா பிறவும் தம்போல் செய்யும். அந்த பொருட்கள் எல்லாமே நம்முடைய பொருட்களாக இருந்தால், நாம் யூஸ் பண்ணுற பொருட்களாக இருந்தால் எப்படி அதை பாதுகாப்போமோ, எப்படி அந்த நன்மையானதை மட்டுமே வாங்குவோமோ அப்படி செஞ்சாதான் இந்த வாணிபம், இந்த பிஸ்னஸ் தழைக்கும்னு சொல்லிடுறார். மார்க்கெட்டிங்கில் இதுதாங்க தாரக மொழியே. எதிராளிக்கு என்ன தேவையோ அதை போய் பேசி விற்கிறது தான் லாபம். அப்போ தான் அந்த டீல் முடியும்.
ஒரு வியாபாரியும் தராசு தட்டை வச்சு தானேங்க பிழைக்கிறான். அதனால் இந்த நடுநிலைமைக்கு அவனை பற்றியும் சொல்கிறார் நம் திருவள்ளுவர். ஒரு வியாபாரி எப்படி இருக்கணுமா? தான் எப்படி வாங்கணும்னு நினைப்பான், தன்னோட பொருளை எப்படி பாதுகாக்கணும்னு நினைப்பான், தனக்கு எப்படி தேவைன்னு நினைப்பானோ அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு செய்கிறது தான் வாணிபம். அந்த வியாபாரம் தான் நல்லபடியாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்துக்கு உதாரணமாக நம்ம தாஜ் ஹோட்டல்ஸை சொல்லாங்க. கிட்டத்தட்ட சென்னையில் இருக்க தாஜ் ஹோட்டல்லாம் 171 வருஷம் ஆகுது எஸ்டாப்ளிஷ் ஆகி. அதாவது 1854 தொடக்கப்பட்டது. அது எந்த அளவுக்கு மக்கள் விரும்புகிற மாதிரி இருந்தால் இத்தனை ஜென்ரேஷன் இத்தனை வருஷமாக அது நிலச்சிருக்க முடியும். வள்ளுவர் கூறியது போல் உள்ள வியாபாரியாக இவர் இருந்ததுனால தான் இத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் நிலச்சி இருந்து இன்னமும் நல்ல பேரோடு இருக்குங்க. இப்படி தாங்க வியாபாரம் பண்ணணும். இந்த சீர்தூக்காமல் லாபம் பார்த்து அதில் கலப்படம் கலந்துருக்க வியாபாரம்லாம் மின்மினி பூச்சி மாதிரி இன்றைக்கி இருக்கும், இன்னும் ஒரு 4 நாளில் அது காணாமல் போயிடுதாங்க. அதனால் வியாபாரம் செய்யும் மக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். நீங்கள் அந்த பயனாளியாக இருந்தீங்கன்னா இந்த பண்டத்தை எவ்வளோ விலை கொடுத்து வாங்குவீங்க, இல்லை இந்த பண்டம் எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு வியாபாரம் செய்ய முயற்சி செய்யுங்க ப்ளீஸ். நன்றி. இத்துடன் இந்த அதிகாரம் முடியுது. அடுத்த பதவியில் அடுத்த அதிகாரமாகிய அடக்கமுடைமை பற்றி பார்ப்போமா? தேங்க்யூ. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.